ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய கோரி விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை காணலாம். வெள்ளித்திருப்பூர் கூட்டுறவு சங்கத்தில் பார்த்தீங்கன்னா 900 விவசாயிகள் கடன் பெற்றிருக்காங்க. இந்த 50,000 ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 6 நம்பர் தான் அந்த 50,000 ரூபாய்க்கு எலிஜிபிளாக இருக்காங்க. மீதி யாருமே இல்லை. ஏன்னா முதல் பயிர்க்கடன் வாங்குறவங்களுக்கு முதல் தவணையாக 80,000 வழங்குறாங்க. இரண்டாவது வருஷம் வழங்கியில் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வழங்குறாங்க. இப்போ இது என்ன அடிப்படையில் 50,000 தள்ளுபடினா அது என்ன 6 பேர் பயன்பட்டு மீதி 850 பேர் வேஸ்ட் விநாயகம் போகிறாங்க விவசாயிகள். ஏன்னா விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கடன் தள்ளுபடி பண்ணால் அடுத்து 1.5 லட்சம் வாங்கி வேற ஏதோ ஒரு கிராப் பண்ணலாமான்னு இருக்காங்க. அதனால ஜோசப் விஜய் முதல்வர் இதை மேலும் பரிசீலிக்க வேணும். எல்லா விவசாயிகள் பயிர்க்கடனும் தள்ளுபடி பண்ணணும். சொன்ன மாதிரி சிறு குறு விவசாயி முழுசு தள்ளுபடி பண்ணாலும் சந்தோஷமான விஷயம். பெரு விவசாயி 50% வாக்குறுதி கொடுத்தாரு. அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாலே விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சி. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கார்த்திகேயன் நம்மோடு இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், முழுமையாக பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கடந்த சில நாட்களாக விவசாயிகள் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த நிலையில தாவேகா அரசின் தற்போதைய நிலைப்பாடு இந்த விவகாரத்தில் என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்பதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் விவசாய கடன்கள் முற்றிலுமாக, அதாவது 5 ஏக்கருக்குள் இருக்கின்ற விவசாய கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். அதேபோல் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என தேர்தல் அறிவிக்கையில் அறிவித்திருந்தது. ஆனால் அதை முற்றிலும் ஏமாற்றும் விதமாக தமிழக வெற்றி கழக தனது ஆட்சியை அமைத்தவுடன் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தையே வழங்கியுள்ளது. தற்போது அந்த விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்குள்ள விவசாயிகளுக்கு முதலாவதாக அறிவிக்கும் போது 50,000 ரூபாய் மட்டுமே கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல் அந்த 5 ஏக்கருக்கு மேல் உள்ளவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையானது தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்தது. இதற்கு எதிர்த்து விவசாய சங்கங்கள், விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை தமிழகம் முழுவதும் தொடங்கி நடத்தி வருகின்றனர். இதன் விளைவாக நேற்றைய தினம் அந்த 50,000 ரூபாயை 75,000 ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு அறிவித்தது. ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாத விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள வெள்ளித்திருப்பூர் பகுதியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் முன்பு தோணிமடவு பாசன விவசாய சங்கத்தினர் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஒரு 100க்கும் மேற்பட்டோர் கூடி தமிழக வெற்றி கழக அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து அவர்கள் தெரிவிக்கையில் இந்த வெள்ளித்திருப்பூர் கூட்டுறவு சங்கத்தில் மட்டுமே ஒரு 900 விவசாயிகள் பயிர்க்கடன் பெற்றுள்ளார்கள். அதில் அரசு அறிவித்த விதிகளுக்கு உட்பட ஒரு 6 விவசாயிகளுக்கு மட்டுமே அந்த கடனானது தள்ளுபடி செய்யும் நிலையில் உள்ளது. ஆனால் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தை பொறுத்தவரை முதலாவதாக கொடுக்கும் போதே ஒரு ஏக்கருக்கு 80,000 ரூபாய் வரை கடன் தொகையானது வழங்கப்படுகிறது. அதன் காரணமாக தற்போது இவர்கள் விவசாயிக்காக அறிவித்த அந்த கடன் தொகை, தள்ளுபடி தொகையானது ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாகவே உள்ளது. எனவே முற்றிலுமாக இந்த கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். இது தள்ளுபடி செய்யும் வரை தங்களது போராட்டம் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகரும் என இந்த விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கார்த்திகேயன், விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கார்த்திகேயன்.